என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து நாட்களில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம தொடர்ந்து உபவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இது பெரிய வெள்ளியாக இருக்கிறபடினால ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்து நம்ம தியானிக்கிற இந்த நேரங்களில் நம்ம அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இன்னும் ஆண்டுடைய அன்பில் நம்ம அதிகமாய் களி கூறவும், ஆண்டுடைய அன்பிலே நனையவும், ஆண்டுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக வாழவும், ஆண்டுடைய அன்பை பிறருக்கு காட்டவும் தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த நாட்களில் என்னை அதிகமாய் யோசிக்க வைத்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து முந்தின நாள் அவர் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டு நியாயாசனத்துக்கு கீழே அவரை நிறுத்தி வைத்து அவரை அவமானப்படுத்தி அவருடைய வஸ்திரங்களை களைத்து அவரை நிர்வாணப்படுத்தி அவரை சாட்டையினால் அடித்து பாருங்கள், அவருடைய தாடி மயிரை இழுத்து அவரை முகத்தில் உமிழ்ந்து இதெல்லாம் பண்ணி பிலாத்து அரண்மனைக்கு திரும்ப கொண்டு வந்து இவரை சிலுவையில் அறையும்னு சொல்ல பாருங்கள், பிலாத்து அவர் ஒரு தவறும் செய்யலைன்றதை உறுதிப்படுத்தி கொண்டாலும் ஜனங்கள் அந்த வார்த்தை நிமித்தம், ஜனங்களுடைய அந்த நெருக்கடி நிமித்தமாய் அங்கே சிலுவை மரணத்துக்கு பிலாத்து ஒப்பு கொடுத்து கை கழுவினார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை அடித்து அவரை கொண்டு வராங்க. சுமார் 150 கிலோ இருக்கும் சிலுவைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான பாரமுள்ள சிலுவையை சுமந்துக்கிட்டு கொல்கதா மலையில் அவர் ஏறணும். அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார், எவ்வளவு அடிகள். அப்போது கெத்செமனே தோட்டத்திலேயே வேர்வையெல்லாம் ரத்தமாக வெளியே வந்துச்சான். அவ்வளவு தூரம் அவர் அங்கே அதிகமாய் நெருக்கப்பட்டார். அங்கே அவர் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அந்த மரணத்தில் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். அதற்கு பின்பாக பிலாத்தின் அரண்மனையில் வாரினால் அடித்து அவரை அதிகமாய் அவர் உடம்புலேருந்து எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும், அங்கே ரத்தம் சிந்தினார். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையில் முற்கிரீடம் வைத்து அமுக்குறாங்க. ரத்தம் தலையிலிருந்தெல்லாம் வழிஞ்சிருக்கும். பின்பு சிலுவைக்கு கொண்டு போகிற வழியெல்லாம் எவ்வளவு அவர் டீஹைட்ரேட் ஆகியிருப்பார் யோசித்து பாருங்கள். 100% மாம்சத்தில் இருந்தார். எனவே அவருக்கு பலவீனம், அவருக்கு அதிகமான சோர்வுகள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க கூட இருக்கிற ஒரு சீஷனும் அங்கே இல்லை. எல்லாரும் ஓடிட்டாங்க, தூரத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே சிரேனே ஒரு சீமோன் மாத்திரம் கொஞ்ச நேரம் சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை கொல்கதா மலையில் வைத்து அவருடைய 2 கைகளிலும் ஆணி கடாவினார்கள், கால்களிலே ஆணி கடாவினார்கள். கடைசியில் விழாவிலே ஈட்டியை குத்தி இருக்கிற அந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து எப்போ சாப்பிட்ருப்பார் யோசித்து பாருங்கள். முழுக்க அவருக்கு எங்கேயாவது உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா? சாப்பாடு கொடுக்க ஆள் இருந்தாங்களா? தண்ணி கொடுத்தாங்களா? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கிற படத்தில் யாரோ கொண்டு வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. அவர் ஒருவேளை இந்த சிலுவை பாடுகளெல்லாம் உபவாசத்தோடு கூட தான் அவர் அதை சந்தித்திருக்க வேண்டும். உபவாசத்தோடு எவ்வளவு டீஹைட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா தாகமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திராட்சரசம், வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம் எதுக்காக? வலி மறப்பதற்காக கொடுக்கப்படுகிற, இந்த அவமானத்தை மறக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு திராட்சரசம். இது சாதாரணமானதல்ல. இப்படி அவமானப்படுத்தப்பட்டவங்க அல்லது உடைக்கப்பட்டவங்க கொடுக்கப்படுறது. யூதர்களில் இப்படி இதை மாதிரி அதிகமாய் துக்கப்படுறவங்களுக்காக இப்படி திராட்சரசத்தையும் மதுவையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு சில பெண்களை நியமிப்பாங்க. இது அவர்களுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரத்தில் ஒன்று. அப்படி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இது ஆயத்தம் பண்ணி ரொம்ப யாரையோ இழந்துட்டாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, உடஞ்சி போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்படி கொண்டாந்து திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வலி மறக்கணும், மனசில் இருக்கிற அந்த காயங்களை மறக்கணும், சிந்தையில் ஓடிட்டுருக்கிற தேவையில்லாத அந்த எண்ணங்களெல்லாம் மறக்கணும்னா இதை கொடுப்பாங்க. இதை நம்ம நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள், அவன் குடித்து தன்
குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாது இருக்கட்டும். இதை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டாந்து திராட்சை ரசத்தில் வெள்ளைப்போளம் கலந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது வலி மறக்கிறதுக்காக. வெள்ளைப்போளம் கலந்தாச்சுன்னா வலி மறந்துடும், வலி மறத்து போயிடும். அதனால் அதையும் கொஞ்சம் கலந்து கொடுக்குறாங்க. காயம் இல்லாமல் மனசளவில் பாதிக்கப்பட்ட வெறும் மதுவையும் திராட்சை ரசத்தையும் கொடுப்பாங்க. இயேசு அதை குடிக்கவில்லை, இயேசு அதை வாங்கவில்லை. ஏன்? ஃபாஸ்டிங் தொடர்றார். அவர் ஃபாஸ்டிங்கை தொடர்றார். காடியை கொடுத்தாங்க, காடியை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காடியை நனைத்து அதை அதோடைய உதட்டில் வைக்கிறாங்க. அவர் அதை சாப்பிடலை. ஏன்னா கசப்பை அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை ருசித்தார். பரவாயில்ல, இந்த நேரத்துலையும் அவர் அந்த கசப்பை ஏற்றார். ஆனால் திராட்சை ரசத்தை ஏற்கலை. என்ன காரணம்? ஃபாஸ்டிங்கோடு அவர் கடைசியாக அந்த சிலுவையை சந்திக்கிறார். காரணம் என்ன? முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நான் அதில் ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 14:23. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காய் சிந்தப்படும் என் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பல ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் கடைசியாக அவங்க கூட நான் பானம் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தீர்மானம் எடுத்துட்டார். எடுத்த தீர்மானத்தில் சிலுவையிலும் அந்த வலியிலும் வேதனையிலும் அவர் உறுதியாக இருந்தார். எடுத்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக இருந்தார். தீர்மானத்திலே உறுதி. அவர் தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார். எத்தனை ஃபாஸ்டிங்கில் நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக நின்றுக்கிறோம்? ஏறக்குறைய இந்த ஃபாஸ்டிங் டேஸை முடிக்க போகிறோம்னு ஒரு நாள் தான் இருக்குது. யோசித்து பாருங்கள், எடுத்த தீர்மானம் என்ன? எத்தனை தீர்மானங்களை நின்று இருக்கிறோம்? எத்தனை தீர்மானங்களை தோற்று போயிருக்கிறோம்? எத்தனை லென்ட்டை சந்திச்சிருக்கிறோம்? எத்தனை லென்ட்டில் நம்ம தீர்மானத்தை நம்ம உறுதியாக இல்லாமல் அதை இழந்திருக்கிறோம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை தான். ஆனாலும் அவர் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார். அவர் அங்கே திராட்சை ரசத்தை ருசி பார்க்கவில்லை. முதலாவதாக தீர்மானத்தில் உறுதி. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷத்தின் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு தாகத்தோடு இருந்தார். தீர்மானத்தில் உறுதியோடு இருந்தார். இரண்டாவது தாகத்தோடு இருந்தார். நம்மளாம் தாகம் எடுத்துச்சுன்னா ஏதாவது கிடைச்சா லாபம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாயை நினச்சிப்போம், நாக்கை நினச்சிப்போம், உதடுகளையாவது நினைத்து கொள்வார்கள். ஆனால் இயேசுவோ தாகமாக இருந்தார். இந்த தாகம் சரீர பிரகாரமான தாகம் மாத்திரம் அல்ல, சரீர பிரகாரமாகவும் தாகம் எடுத்திருக்கும். ஆனால் அவருக்கு அந்த ஆத்தும தாகம். சமாரிய ஸ்திரியை பார்த்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே அவள் தாகத்தை தீர்த்தவர் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியாவிலே பெரிய ஒரு கூட்டத்தை சம்பாதித்தார். இப்படி அவர் 3 வருஷ காலத்தில் எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தார். உங்களையும் என்னையும் அந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் சம்பாதித்து கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், அந்த சிலுவையில் அந்த தாகத்தின் மத்தியிலும் அவர் அங்கே உறுதியாக இருந்தார். தீர்மானத்திலே உறுதி, தாகத்தோடு இருந்தார். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சிலுவையில் அவர் எடுத்த அந்த ஃபாஸ்டிங் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிக முக்கியமான பாடம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 55 என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. இங்கு இயேசு சிலுவையில் அந்த உபவாசத்தோடவே தலை சாய்த்து ஜீவனை விட்டார். அவர் சொல்கிறார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கிறேன், என் ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கிறேன். பிதாவுக்கு தன் ஆவியை கொடுத்தவர் மாம்சத்தை,
அந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் சபைக்காக கொடுத்து விட்டார். அதை கொடுத்துட்டு தான் சொல்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆவியை பிதாவின் கையிலே தந்தவர் மாம்சத்தை, அந்த இரத்தத்தை அவர் சபைக்கு கொடுத்து விட்டார். தம்மையே தந்தார். சிலுவையில் தீர்மானத்தோடு இருந்தார், தாகத்தோடு இருந்தார், தம்மையே கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, கம்யூனியன் எடுக்கும்போதெல்லாம் இந்த உணர்வு நமக்கு வருதா? எனக்காக சிந்தினீங்களே, எனக்காக நீங்கள் பட்ட பாடு, எனக்காக உங்களை தந்தீங்களே, அவரின் வருகை மட்டும் செய்ய வேண்டும் என்று சொன்ன இத்தனை பெரிய மிக முக்கியமான ஒரு கடமையை எப்படி நாம் நிறைவேற்றுகிறோம்? கம்யூனியனுக்கு போகும்போதெல்லாம் இது எனக்காக அவர் கொடுத்த மெய்யான போஜனன்றதை உணர்ந்து நம்மளால் அவரை உண்மையாக அந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோமா? அந்த நினைவு கூறுதலோடு கூட நம்ம வாழ்கிறோமா? பெரியமானலே, சிலுவையின் தொங்கி கடைசி அந்த மூச்சு வர அவர் உபவாசத்தோடு கூட அந்த சிலுவையை சந்தித்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம், தீர்மானத்தில் உறுதியாக இருப்போம், ஆத்ம தாகத்தோடு வாழ்வோம், நம்மையே அவருக்கு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். யோவான் 6:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் தருகிறோம். சிலுவையிலே நீ செய்த தியாகம் சாதாரணமானது அல்ல. உம்மையே எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, தாகத்தோடு தொங்கினீரே, தீர்மானத்தோடு வாழ்ந்தீரே. எத்தனை அற்புதமான ஒரு அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். உண்மையாய் கடைபிடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களில் இன்னும் உம்மை நெருங்கிக்கிட்டு சேர நாங்கள் எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.